டெக்னிக்கல் இஷ்யூவால் கேன்சலான ஆர்ஆர்பி ஜேஇ சிபியூட் எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின் ரைஸ் ஆயிருந்தது. ஸோ ஆர்ஆர்பியிலேருந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணுற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஆனால் இப்போ தான் அஃபிஷியல் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆர்ஆர்பி ஜேஇ சிபியூட்டுக்கான எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நெக்ஸ்ட் மந்த் 22 தான் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதற்கான அஃபிஷியல் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த டைம் கண்டிப்பாக நம்ம நம்பலாம். ஏன்னா மீடியாலும் சரி நிறைய இடத்துலையும் இது ஒரு விவாதமாகவே போயிட்டு இருந்தது. வழக்கமாக சிபிடி 2 எக்ஸாம் பார்த்திங்கன்னா அதர் டிஸ்ட்ரிக்ட் தான் போடுவாங்க. இப்போ நான் சென்னை ஜோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன்னா சிபிடி 1 சென்னையில் நடக்கும், சிபிடி 2 மட்டும் தான் அதர் டிஸ்ட்ரிக்டில். நான் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் தான் எழுத போனேன் சிபிடி 2 எக்ஸாம் ஜேஇ. சிபிடி 1 சென்னையில் கனெக்ட் பண்ணாங்க. பட் ஆனால் இப்போ ரயில்வே எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் சிபிடி 1 எந்த எக்ஸாமாக ஏஎல்பி ஜேஇ எந்த எக்ஸாமாக இருந்தாலும் அதர் ஸ்டேட்டில் போய் எழுதணும். அதே ஒரு கான்ட்ரவர்சியாக தான் பேசிட்டு இருந்தாங்க. ஏன் இது போல் வேறு ஸ்டேட்டில் கனெக்ட் பண்ணுறாங்க, நம்மளுக்கு இங்கே சென்டர் இல்லையா? ஸோ இந்த கான்ட்ராக்டை நம்ம எடுக்கிறப்பவே டிசிஎஸ் தான் அந்த கான்ட்ராக்ட் எடுத்தாங்க. ஸோ அப்படி எடுக்கிறப்பவே ஏன் இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே கிளாரிஃபை பண்ணல அப்படின்ற மாதிரி நிறைய கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்தது. ஓகேவா? ஸோ பட் ஆனால் இப்போ நம்ம ஓரளவுக்கு ஹோப் வைக்கலாம். கண்டிப்பாக ஆர்ஆர்பி ஜேஇ சிபிடி 2 தமிழ்நாட்டுக்குள்ளே சென்டர் நடக்கும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஹோப்ஃபுல் வைப்போம். ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் என்டிபிசி எக்ஸாம் வரப்போகுது, குரூப் டி எக்ஸாம் வரப்போகுது. ஸோ இது ரெண்டுமே சிபிடி 1 தமிழ்நாட்டுக்குள்ளே சென்ட்ரல் ஒதுக்குவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் மாதிரி தான். பட் இருந்தாலும் ஒரு ஹோப்ஃபுல். ஏன்னா இந்த டெக்னிக்கல் இஷ்யூவால் கேன்சல் ஆனது பார்த்திங்கன்னா பெரிய இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொடுக்கல. நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்களா இருக்கட்டும், ஃபுல் டைமாக படிக்கணும் இருக்கட்டும், எல்லாருமே காசு செலவு பண்ணியும் டைமை ஒதுக்கியும் தான் நம்ம எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ணுறோம். அப்படின்றப்போ ஒரு டெக்னிக்கல் இஷ்யூவில் வர்றது இவ்வளோ பெரிய டிசிஎஸ் கான்ட்ராக்ட் எடுத்து நடத்துகிறப்ப, ஏன்னா அவங்க தான் கிட்டத்தட்ட காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபுல்லாகவே அவங்க தான் எடுக்கிறாங்க. ஆன்லைன் கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம் எல்லாமே டிசிஎஸ் தான் எடுக்குது, எல்லாருக்குமே தெரியும். அதை பார்த்தா நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். எப்படி அந்த பிட் எடுக்கிறாங்க, எப்படி அந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க அப்படின்ற இன்டெப்த் வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். மறக்காதவங்க ஐ பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ அப்படி ஒரு டிசிஎஸ் அப்படின்ற மிகப்பெரிய நிறுவனம் எடுக்கிறப்ப டெக்னிக்கல் இஷ்யூ வரப்போ முன்னாடி பெரிய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கலாம். ஏன்னா அதர் ஸ்டேட்டில் போய் எழுதுகிறப்ப அவங்களோட ஒரு மைண்ட் செட் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த ஜேஇ ஆர்ஆர்பி ஜேஇ சிபிடி 1 பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷிஃப்ட்டு நான் தான் அட்டன் பண்ணேன். ஸோ அதனுடைய ரிவ்யூலாம் கூட நான் போட்டிருப்பேன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதை பார்த்து எழுதி கூட நிறைய பேர் எனக்கு டெலிகிராமில் பர்சனலாக அனுப்பிச்சிங்க, உங்களோட ரிவ்யூ கரெக்டாக இருந்துச்சு சொல்லிட்டு. அப்போவே பார்த்திங்கன்னா 1 hour டிலேவாக தான் கனெக்ட் பண்ணாங்க. ஸோ எப்படா ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ வந்திருக்கு, அதுவும் டிசிஎஸ்ல இருந்து அப்படின்ற மாதிரி அப்போவே கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு மைண்ட் செட் வந்திருக்கு. என்னடா அது இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு போயிட்டு 1 hour டிலே ஆகி அதனால் நிறைய பேர் கூட எழுதாமல் போயிருக்கலாம், டயர்டாக ஃபீல் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் ஒரு மெயின்ஸ் லெவலில் போகிறப்ப எக்ஸாமே கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்றப்ப கண்டிப்பாக ஒரு அதிருப்தி நமக்குள்ளே இருந்தது. கண்டிப்பாக இந்த டைம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே போடுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. பார்க்கலாம். ஓகேங்களா? தமிழ்நாட்டுக்குள்ளே போட்டால் நல்லது தான். பட் எங்கே இருந்தாலும் நம்ம போய் எழுதாகணும், வேறு வழியில் வேறு ஆப்ஷன் இல்லை. ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய லைன் நம்ம சூஸ் பண்ணதால எங்கே இருந்தாலும் நம்ம போய் தான் ஆகணும். ஓகேங்களா? வேறு வழி இல்லை. பட் ஆனால் ஒரு ஹோப் வைப்போம், தமிழ்நாட்டுக்குள்ளே சென்டர் எங்கே வேணால் போடுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இன்னும் நம்மளுக்கு ஒரு 20 days டைம் இருக்குது. எப்படி கிராக் பண்ணலாம் அப்படின்றதுக்கு நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆகிருப்பீங்க. இன்னும் நல்லா ஆன்லைன் மார்க் டெஸ்ட் போட பாருங்கள். மெட்டீரியல் ஏதாவது தேவைப்பட்டால் நம்மளோட டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரயில்வே எக்ஸாமுக்கு உண்டான அனைத்து மெட்டீரியலுமே நம்மளோட டெலகிராமில் இருக்குது. ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்களுக்கு தெரியும். ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், மறக்காமல் ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஆர்ஐபி ஜேஇயில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு ஏதாவது டவுட் ஏற்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான மெட்டீரியல் செப்பரேட்டாக நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ தேங்க்யூ.